ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான கருப்பு கவனி அரிசி சக்கரை பொங்கல். ஒரு அருமையான ரெசிபிங்க. நிறைய நல்ல சத்துக்கள் நிறைந்த கருப்பு கவனி அரிசியில் தித்திக்கும் சக்கரை பொங்கல் ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. ஹெல்த்தியாக சமைச்சோம், திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீல் இருக்குங்க. பண்டிகை காலங்களில், விசேஷ நாட்களில் நம்ம ஸ்பெஷலான ஸ்வீட் செய்யணும்னு யோசிக்கும் போது இந்த கருப்பு கவனி அரிசி பொங்கலை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ஒரு பிரமாதமான ஸ்வீட்டுங்க. டேஸ்ட்டும் வேற லெவலில் இருக்கும், ஹெல்த்தியாக சமைச்சோங்கிற திருப்தியும் இருக்குங்க. ஏன்னா கருப்பு கவனி அரிசியில் நல்ல சத்துக்கள் இருக்குது, நிறைய நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. கருப்பு கவனி அரிசி மற்ற அரிசிகளோட கம்பேர் பண்ணும்போது நிறைய நல்ல புரோட்டீன் சத்து, நார் சத்தெல்லாம் நிறைந்த அரிசி, நல்ல மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது நல்லது. இந்த பொங்கல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு நல்ல ஸ்வீட் செய்யணும்னு யோசிக்கும் போது இந்த கருப்பு கவனி அரிசி பொங்கலை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவனி அரிசியை நான் ஒரு பவுலில் சேர்த்துருக்கிறேன். இது வேகறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம ஊற வச்சுட்டு தான் சமைக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எடுத்துக்கிட்ட கருப்பு கவனி அரிசியை நல்ல ஒரு 2-3 வாட்டி அலசி கழுவிடுவோம். இப்போ கழுவின அரிசியில் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். கண்டிப்பாக நம்ம ஊற வச்சுட்டு தான் சமைக்கணும். ஏன்னா இந்த அரிசி கொஞ்சம் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பக்குவமாக வெந்து வரணும்னா நல்லா ஊற வச்சுட்டு சமைக்கும் போது அது கரெக்டாக வெந்து வரும். மினிமம் ஒரு 6-7 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் இங்கே ஓவர் நைட் ஊற வைக்கிறேன். ஸோ இருக்கட்டுங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் பார்க்குறோம் பாருங்கள், அரிசி நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. அரிசி ஊற வச்ச தண்ணி இப்படி கருப்பாக தான் இருக்குது. இந்த தண்ணி வேணும்னா நம்ம பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா வடிச்சிட்டு புது தண்ணி சேர்த்து நம்ம அரிசி வேக வச்சுக்கலாம். நான் இங்கே தண்ணியை வடிச்சிட்டேன். இப்போ ஊற வச்ச அரிசியை கம்ப்ளீட்டாக குக்கரில் சேர்த்தாச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம இங்கே 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருந்தோங்க. எந்த கப்பில் ரைஸ் அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். ஸோ இங்கே 4 கப்பு தண்ணி சேர்த்தாச்சுங்க. அடுத்தது குக்கரை டைட்டாக மூடி வெயிட்டு போட்டு விட்டு 7-8 விசிலுக்கு வேக வச்சுக்குவோம். ஏன்னா இந்த ரைஸ் கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுக்கும். விசில் அதிகமாக தான் விடணும். நமக்கு பொங்கலும் குழைவாக வேணும். ஸோ கொஞ்சம் விசில் அதிகமாக விட்டு வேக வச்சுக்கோங்க. விசில் ஸ்டீம் ப்ரெஷர் போகிற அந்த டைம் கேப்பில் நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சாஸ்பேனில் குவிச்சு அளந்து 1 கப் அளவுக்கு வெல்லம் ஜாகரி சேர்த்துக்கிறேன். நல்லா துருவின வெல்லம் சேர்த்தாச்சு. இது இனிப்பு சரியாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் தித்திப்பாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு 1/4 கப்பு நீங்கள் அதிகமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறலாம். நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விடுங்க. இங்கே பாகுப்பதமெல்லாம் ஒன்றும் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஜஸ்ட் அந்த வெல்லம் கரைஞ்சா போதும், நம்ம வடிச்செடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இனி அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். இங்கே வெள்ளை கரைசல் ரெடியாக இருக்குது. இனி இதை பொங்கலில் வடித்து சேர்த்துருவோம். விசில் ஸ்டீம் ப்ரெஷரில் போயாச்சுங்க. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணுறோம். பர்ஃபெக்டாக ரைஸ் வெந்திருக்கு. பாருங்கள், இப்படி எடுத்து அழுத்தி பார்க்கும்போது நல்லா பக்குவமாக வெந்திருக்கிறது தெரியுது. அவ்வளோதான், ரைஸ் நல்லா வெந்துருச்சு. ரைஸில் நல்லா நார் சத்து இருக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் மென்று சாப்பிட்ற பக்குவத்தில் தாங்க இருக்கும். பட் நம்மளுக்கு பொங்கலுக்கு கொஞ்சம் குழைவாக வேணும். ஸோ ஒரு மேஷர் வச்சு கொஞ்சம் அதை அழுத்தி விட்டுருவோம். கொஞ்சம் அதை சூடாக இருக்கும்போதே நம்ம இப்படி அழுத்தி விடும்போது கொஞ்சம் சாதம் நல்லா குழஞ்சி வந்துடும். சாதத்தை குழச்சி விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக கரைச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பாகை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். வெள்ளைப்பாகு கம்ப்ளீட்டாக சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்குவோம். நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். இப்போ அகைன் நம்ம ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கோம். ஃப்ளேமை கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திராட்சை முந்திரி வறுத்து கொட்டிடலாங்க. ஒரு தாளிப்பு கரண்டியில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துருவோம். முந்திரி பருப்பு செவந்து வறுப்பட்டு வரும்போது இப்போ நம்ம உலர் திராட்சையை சேர்த்துக்குவோங்க. நான் இங்கே ஒரு 15-20 உலர் திராட்சை சேர்த்துருக்குறேன். இந்த முந்திரி பருப்போடு சேர்த்து நல்லா வறுத்து விடுவோம். திராட்சை நல்லா உப்பலாகி வரணும். பாருங்கள், திராட்சை நல்லா இந்த அளவுக்கு உப்பி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம்.
அவ்வளோதாங்க. முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை பொங்கலில் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க. நல்ல நெய் மணக்க அருமையான சுவையான கருப்பு கவுனி அரிசி பொங்கல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல மனமாக ருசியாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். விசேஷ நாட்களுக்கு நல்ல ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் செய்யணும்னு யோசிச்சிங்கன்னா இந்த கவுனி அரிசி பொங்கலை மிஸ் பண்ணாதீங்க. டேஸ்ட்டு சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஹெல்த்தியாக சமைச்சோம், திருப்தியாக சாப்பிட்டோங்கிற ஃபீலும் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த அருமையான ஸ்வீட்டு கவுனி அரிசி சக்கரை பொங்கலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.